Hi friends, welcome to Tutor Juice. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸல் விபி யூஸ் பண்ணி ஷீட்ஸோடைய டேப் கலர்ஸ் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் ஒரு 10 ஷீட் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஷீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கலர்ஸை எப்படி நம்ம விபி யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷுவல் பேசிக் ஓப்பன் பண்ணுறதுக்காக மெனு பாரில் டெவலப்பர் டேப்பில் விஷுவல் பேசிக் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ ஒரு நியூ மாடியூல் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். மெனு பாரில் இன்செர்ட் டேப்பில் மாடியூல் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மாடியூல் இன்செர்ட் ஆகிருக்கும். இந்த டேப்ஸ் கலரை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சப் ரிமூவ் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் நம்ம ஒர்க் புக்கில் இருக்க ஷீட்டை செலக்ட் பண்ணணும். ஷீட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக வேரியபிளை ஒர்க் ஷீட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். dim my sheet அப்படிங்கிற வேரியபிள் as worksheet வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஒர்க் ஷீட். இப்போ நம்ம ஒவ்வொரு ஒர்க் ஷீட்டாக நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ அதுக்காக நான் ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் ஈச் மை ஷீட் இன் ரேஞ்சு கொடுத்துக்கிறேன். இப்போ ரேஞ்சு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒர்க் புக்கில் எத்தனை ஷீட்ஸ் இருக்கோ அத்தனை டைம் நமக்கு லூப் ரன் ஆகணும். இப்போ அதுக்காக ஆக்டிவ் workbook dot sheets. இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எத்தனை ஷீட்ஸ் இருக்கோ அத்தனை டைம் நமக்கு லூப் ரன் ஆகும். இந்த லூப் நெக்ஸ்ட் டைம் ரன் ஆகிறதுக்காக நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஷீட்டாக செலக்ட் பண்ணி அந்த ஷீட்டோடைய டேப் கலரை நம்ம ரிமூவ் பண்ணணும். மை ஷீட் டாட் டேப் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டேப் டாட் கலர் இண்டெக்ஸ். இப்போ நம்ம ஷீட்டோடைய டேபோடைய கலர் நமக்கு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த கலரை பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எக்ஸல் கலர் இண்டெக்ஸ் நன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டேபோடைய கலர் ரிமூவ் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். F5 கொடுத்தா போதும், நமக்கு ரன் ஆகிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷீட்ஸோடைய டேப் கலர் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு கலர் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ கலர் ஃபில் பண்ணுறதுக்காக இன்னொரு மாடியூல் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். சப் ஃபில் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. சேம் ஒர்க் ஷீட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். மை ஷீட் ஆஸ் ஒர்க் ஷீட் ஃபார் ஈச் லூப் ரன் பண்ணிக்கிறேன். for each my sheet in active workbook dot sheets next statement கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஷீட்டுக்கு ஒவ்வொரு கலர் ஃபில் பண்ணோம். இப்போ அதுக்காக ஒரு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். dim கலர் அப்படிங்கிற வேரியபிள் ஆஸ் இன்டீஜர் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கலர் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார 1 அப்படிங்கிற வேல்யூ நான் இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். மை ஷீட் டாட் டேப் டாட் கலர் இண்டெக்ஸ் ஈக்குவல் கலர் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கலர் இன்டீஜர் வேல்யூவாக கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் அடுத்த கலர் நம்ம கொடுக்கறதுக்காக கலர் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவோட ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன். கலர் ஈக்குவல் கலர் ப்ளஸ் 1. இந்த லூப் ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கு 1 அப்படிங்கிற கலர் வேல்யூ நமக்கு ஃபில் ஆகும். அடுத்த ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அப்படிங்கிற கலர் வேல்யூ ஃபில் ஆகும். இந்த மாதிரி கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபுக்கும் நமக்கு ஒவ்வொரு கலர் ஃபில் ஆகும். ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ஷீட்டோடைய டேபுக்கும் நமக்கு ஒவ்வொரு கலர் ஃபில் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் விபி யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேப்ஸோடைய கலரை ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம கலர் ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டுடோரியல் வீடியோஸ் வேணும்னா www.tutorjuice.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.